பிரைஸ் டு எர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலா வந்து பிரைஸ் டு எர்னிங் அப்படின்றது இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு வந்து நம்ம வந்து வாங்கும்போது வந்து ஒரு வந்து இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். அதை வந்து வாங்கும்போது அதை வந்து பார்த்து தான் நம்ம வந்து வாங்குவோம். அது எந்த அளவுக்கு பிரைஸ் டு எர்னிங் இருக்குன்னு சொல்லி. எவ்வளவு தூரத்துக்கு கம்மியா இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து வேல்யூ பையா வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ எப்படி அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிளாட் வாங்க போறீங்க, ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க போறீங்க. ஒரு அபார்ட்மெண்ட் ஒருத்தர் வந்து 50 லேக்ஸ் சொல்றாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு 100 லேக்ஸ் சொல்றாரு. இருக்க இடம் வந்து சேம் இடமா இருக்குது, பக்கத்துல இருக்குது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எல்லாமே சேமா இருக்க மாதிரி தெரியுது. அப்ப நீங்க வந்து 50 லேக்ஸ் வாங்குவீங்களா, 100 லேக்ஸ்க்கு வாங்குவீங்களா? எது வந்து கம்மியா இருக்குதோ அதுதானே வாங்குவோம். இதுதான் வந்து பிரைஸ் டு எர்னிங். இது வந்து பிரைஸ் டு எர்னிங் வந்து பிரகாரம் பார்த்தாலுமே கூட, இப்போ நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஓனர், ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் வாங்க போறீங்க. அந்த ரெஸ்டாரண்டோடைய கடையோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஓனர் வந்து ஒரு 1 crore சொல்றாரு. அதனுடைய ப்ராஃபிட் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஹோட்டலுக்கு என்னென்ன யூஸ் பண்றாங்களோ, சாமான, ரெண்ட், மற்றபடி வந்து அதுக்கு உண்டான வந்து எம்ப்ளாயோடைய சேலரி, ஆப்ரேட்டிங் காஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு டாக்ஸும் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய ப்ராஃபிட் தான் வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஒரு கடை வாங்க போறீங்க, அது வந்து 1 crore சொல்றாரு ஓனர், அதனுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 10 லேக் வருது. அப்ப அந்த கடை வந்து பிரைஸ் டு எர்னிங் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பிரைஸ் டு எர்னிங் ஆஃப் திஸ் பிசினஸ் இஸ் 10. இப்படிதான் வந்து நம்ம வந்து பிரைஸ் டு எர்னிங் வந்து கால்குலேட் பண்ணி எடுப்போம். அப்ப 10 PE அப்படின்னும் போது அது வந்து இதுதான் வந்து PE கால்குலேஷன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு பிசினஸ் வந்து இப்ப நான் வந்து சொன்ன மாதிரி தான், ரெஸ்டாரண்ட் பிசினஸ் சொன்ன மாதிரி தான். இப்ப 2 பிசினஸ் இருக்குது. ஒரு ஓனர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 1 crore சொல்றாரு. அந்த பிசினஸோடைய இது வந்து வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ராஃபிட் வந்து 10 லேக்ஸ் இருக்குது. இன்னொரு பிசினஸ், இன்னொரு கடை பாக்குறீங்க, அந்த கடை வந்து அவரும் வந்து 1 crore சொல்றாரு. அந்த கடைக்கு வந்து ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 20 லேக்ஸ் வருது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிசினஸோட பிரைஸ் டு எர்னிங்ன்றது வந்து 10, அந்த பிசினஸோட பிரைஸ் டு எர்னிங்ன்றது 5. எதை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம்? இதை தான் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்ப அதுவே தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயும் அப்ளை ஆகும். அதுவே தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயும் அப்ளை ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ் டு எர்னிங் எவ்வளவு கம்மியா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ பை வாங்குறோம் அப்படின்னு அர்த்தம்.